ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி 20 லட்சத்துல இருந்து 25 லட்சம் இயல்பாவே இன்க்ரீஸ் ஆகுது அப்சல்யூட் நம்பர்ல. அப்போ ஆட்சி மாற்றம் நிகழாத சமீப காலத்துல ஆட்சி மாற்றம் நிகழாத ஒரு காலம் வந்து 2016 தான். 2011ல அதிமுக ஆட்சி, 2016லயும் அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி, எதிராகவும் பல உணர்வுகள் இருந்தன. ஆனா அதிமுக ஆட்சி 2016ல அப்சல்யூட் நம்பர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 64 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2011ல வந்து 78.29%, 40 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முந்தின தேர்தலை விட. 2014ல வந்து 74.81, அது 75%, 64 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவு இன்க்ரீஸ் வந்தும் ஆட்சி கட்சியை தான் தொடர்ந்து நீடித்தது. நிறைய ஆன்டி இன்குமென்சி இருந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கே தண்டனை 2014ல. அப்ப ஏன்னா பவர்ஃபுல்லா 4 கார்னர் ஸ்பிரிட் வந்தா ஆளுங்கட்சிக்கு லாபம். இப்பவும் நான் வந்து என்ன அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா, ஒரு காலம் தொங்கு சட்டமன்றம் கிடையாது. திமுக அணி வந்து 150ல இருந்து 180 இடங்கள் பிடிக்கும். விஜய் இன்னும் கூடுதலா வாங்கினார்னா திமுக 200 கிட்ட. நீங்க அப்சல்யூட் நம்பர் நமக்கு வந்து இப்ப கூடும் போது 4 கட்சியுமே வேலை பார்த்திருக்கோம். அதாவது தேர்ட் ஃப்ரண்ட்ல இருக்கவங்களும் வேலை பார்த்திருப்பாங்க, ஃபோர்த் ஃப்ரண்ட் வேலை பார்த்திருப்பாங்க. சில தொகுதிகள்ல வந்து ஃபிஃப்த் ஃப்ரண்ட், சிக்ஸ்த் ஃப்ரண்ட் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். பதிவான வாக்குகளை சொல்றோம். அதாவது தேர்தல்ல வாக்காளர் பட்டியல்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கும். பதிவான வாக்கு வச்சுதான் நம்ம பேச முடியும். பெர்சன்டேஜ் கூடுதலா தெரியுது, ஆனா அது வந்து உண்மையில கூடுதல் இல்ல. ஏன்னா 1 லட்சம் வாக்கு இருக்குன்னு வைங்க, 1 லட்சம் வாக்குக்கு 70% போன தேர்தல பதிவாயிருக்குன்னா 70,000 வாக்கு, ரைட்டா? இந்த தடவை நம்ம 90,000 வாக்கா குறைச்சிட்டோம். அப்படின்னா 78% பதிவானாலும் போன தடவை என்ன வந்ததோ அதான் வரும். ஆனா சதவீத கணக்குல பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கும். கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த காலத்துல தோக்குறவு சொன்னா சதவீத கணக்கியா, ஜெயிக்கிறவு சொன்னா சீட்டு கணக்கும். இதுதான் இதுக்கு வரலாற்று உதாரணம். இப்ப நம்ம நான் பேசும்போது வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, 150ல இருந்து 180 இடம் திமுக அணி வரும். விஜயோ இல்லைன்னா சீமானோ இன்னும் எதிர்பார்க்காத விட அதிகமா ஓட்டு பிரிச்சாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 20% விஜய் வாங்கிட்டாருன்னு வைங்க, அப்படின்னா அது திமுக அட்வான்டேஜ். ஓகே. ஆனா எல்லாருமே விஜய் வந்ததுல கிடைச்ச அட்வான்டேஜ் என்னன்னா, சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருந்தது. ஓட்டு போடணுங்கிற உந்துதல் வந்து ஒரு இளைய தலைமுறைக்கு வந்திருக்கு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. அதுல கண்டிப்பாக ஒரு ஓட்டு ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கூட தான் செய்யும். அந்த 10 லட்சமும் 20 லட்சமும் அப்படியே விஜய்க்கு போறதாவே நான் கணக்குல எடுத்துக்கிறேன். அதாவது 5 கோடி வாக்கு பதிவானா விஜய் 10% வாங்கணும்னா 50 லட்சம் வேணும். நம்பர் எல்லாமே எப்படி பேச முடியும்? வெறும் சதவீதம் மட்டும் பேச முடியாது. சரி, 10%க்கு 50 லட்சம், 75 லட்சம், 3/4 கோடி வாக்கு வந்து விஜய் வாங்கினாரு அப்படின்னா தான் அவர் 15% வருவாரு. 16.6% டெபாசிட்டுக்கு வேணும். அப்படி 20% ஓட்டு இருந்தா தான் நீங்க எல்லா தொகுதியிலும் டெபாசிட்டே வாங்க முடியும். அதாவது விஜய் வந்து 1 கோடி ஓட்டு போல் போடணும். சரி, நீ வேற மாதிரி பாருங்க. இல்ல இப்ப இதுல ஷியாம் ஒரு புரிதலுக்காக 2020 46% வந்து போன முறை திமுக அணி பெற்ற வாக்கு. போன 2024 ஆமா 26ல வந்து அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணி. இப்ப 46%த்துல 40% தான் திமுக வாங்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ திமுக கூட்டணி எல்லாரும் சேர்ந்து, ஆனா அது இன்னும் கூடும்னா என் கணக்கு, ஏன்னா தேமுதிக புதுசா சேர்ந்திருக்கு. 40ன்னு ஒரு எடுத்துக்கிட்டா 40% வாங்குறதுக்கு இந்த முறை வந்து அதிகமான ஓட்டு பதிவு வரும்போது குறைஞ்ச ஓட்டு போதும். ஏனென்றால் இப்ப இந்த இதுதான் போஸ்ட் எஸ்ஐஆரோட ஒரு கணக்கு தான் இது. நீங்க தான் மதுரை ஃபால் எலெக்ஷன் தொடர்ந்து எஸ்ஐஆர் புள்ளி வச்சு அடுத்த பேசுவோம்.